எப்படி தந்தையை போல தனையன் மகனும் அவருக்கு எப்படி நிர்வாகம் என்ன நடக்குது என்பது தெரியலையோ, அதே போன்று இன்றைக்கு துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய துறையில என்ன நடக்குது என்று தெரிகிறதா தெரியலையா என்று தெரியவில்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மராத்தான் போட்டி நடத்துவதாக சொல்லி விடிய காலை 3 மணிக்கு எல்லாம் அந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் வர வைத்து விட்டு குடிப்பதற்கு தண்ணி இல்லை, கடும் குளிர், மார்கழி குளிர் கடுமையாக இருக்கிறது. இந்த குளிரிலே குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவ மாணவிகளுக்கு மேல் மயக்கமடைந்து இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக எப்படி தந்தையை போல தனையன் மகனும் அவருக்கு எப்படி நிர்வாகம் என்ன நடக்குது என்பது தெரியலையோ, அதே போன்று இன்றைக்கு துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய துறையில என்ன நடக்குது என்று தெரிகிறதா தெரியலையா என்று தெரியவில்லை. மராத்தான் போட்டி நடத்துவதாக சொல்லி விடிய காலை 3 மணிக்கு எல்லாம் அந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் வர வைத்து விட்டு குடிப்பதற்கு தண்ணி இல்லை, கடும் குளிர், மார்கழி குளிர் கடுமையாக இருக்கிறது. இந்த குளிரிலே குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவ மாணவிகளுக்கு மேல் மயக்கமடைந்து இருக்கிறார்கள். ஒரு முன்னேற்பாடு இல்லாமல், எந்த திட்டம் இல்லாமல் இன்றைக்கு இந்த விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிற, சிறப்பாக வேகமாக துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய துறையிலே இன்றைக்கு மாணவ மாணவிகள் இன்றைக்கு விளையாடுகின்றார்கள். இன்னொரு மாவட்டத்திலே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் தான் பார்த்தேன், நீங்கள் தான் போட்டீங்க, நீங்கள் தொலைக்காட்சியிலும் ஊடகத்தில் நீங்கள் தான் காட்டியிருக்கிறீங்க. மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டியிலே கலந்து கொள்ள அந்த மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு, காலையில் வந்த சாப்பாட்டை 2 மணிக்கு கொடுக்கிறார்கள். ஊசி போய் அழுகி போய் இந்த சாப்பாடை எல்லாம் தூக்கி எறிகிறார்கள். உடை மாற்றுவதற்கு இடமில்லை, பெண் பிள்ளைகள் உடை மாற்றுவதற்கு இடமில்லை. இப்படி திட்டமிடாத ஒரு துறை அமைச்சர் கவனம் செலுத்தினால்தான் அந்த செயல்படும். இப்படி இந்த அரசு இந்த செயல்பட்டு, இதுதான் திராவிட மாடல் அரசா? ஜாதியின் பெயரில் மதத்தின் பெயரில் கொள்முதல் பெயர்கள் தான் திராவிட மாடல் அரசா? இதுதான் சமூக நீதியா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ, அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்புகளோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள் விட்டு கொடுக்கப்படுகிறது, இல்லை பறிக்கப்படுகிறது. இது ஏதோ அரசியலுக்காக சொல்லுகின்ற குற்றச்சாட்டு இல்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.